ஆங்கில புத்தாண்டு நாளை பிறப்பதையொட்டி மக்கள் அனைவரும் கேக் வெட்டி ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பல்வேறு பேக்கரி கடைகளில் கேக் விற்பனை களை கட்டியிருக்கிறது. இந்த வகையில் நெல்லையில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பல்வேறு பேக்கரி கடைகளில் புத்தாண்டு கேக் விற்பனை களை கட்டியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புத்தாண்டையொட்டி கேக் விற்பனை சூடுபிடித்திருக்கிறது. ப்ளம் கேக், கிரீம் கேக், பிளாக் ஃபாரஸ்ட், சாக்லேட் கேக், வெண்ணிலா கேக் உள்ளிட்ட பல்வேறு ரக கேக்குகள் விற்பனைக்கு வந்திருக்கின்றன. வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் விதவிதமாக கேக் வாங்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் சிறப்பு பரிசும் வழங்கப்பட்டு வருகிறது. ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கேக் வெட்டி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக பல்வேறு பேக்கரி கடைகளில் பொதுமக்கள் கேக்குகளை வாங்கி வருகின்றனர். செல்வராஜ், நெல்லையில் பேக்கரி கடைகளில் புத்தாண்டு கேக் வாங்குவதற்காக மக்கள் கூடி வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல். நிச்சயமா சிறிதர், ஆங்கில புத்தாண்டு என்பது இன்று நள்ளிரவு கொண்டாடப்படுவதை ஒட்டி அந்த புத்தாண்டை வரவேற்கும் விதமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பேக்கரி கடைகளில் கேக் தயாரிக்கும் பணி என்பது தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக பல்வேறு விதவிதமான கேக்குகள் தங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. ப்ளம் கேக், அதே போல நெய் கேக், பழங்களால் ஆன கேக் உள்ளிட்ட பல்வேறு கேக்குகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அதே போல சிறுவர்களை மிகவும் கவரும் விதமாக பிளாக் ஃபாரஸ்ட் என சொல்லக்கூடிய கேக்குகளும் தற்போது தயாரிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் பல்வேறு இடங்களில் நேரடியாக வரக்கூடிய பொதுமக்கள் என்பது நேராக பேக்கரிக்கு வந்துவிட்டு தங்களுடைய கேக்குகளை வாங்கி தங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த புத்தாண்டை ஒட்டி அவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு கேக் வழங்கி ஆங்கில புத்தாண்டை என்பது கொண்டாடப்படுவது வழக்கமாக உள்ளன. நாம் இருக்கக்கூடியது பாளையங்கோட்டை பகுதியில் மார்க்கெட் பகுதியில் ஒரு கடையில் இருக்கும். குறிப்பாக அங்கு வாடிக்கையாளரை கவரும் விதமாக பல்வேறு விதமான கேக்குகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நீங்க நேராக பார்க்கலாம். ஏன்னா பொக்கைகள் போல, ஏன்னா முதலாக தங்களுடைய பூக்களால் ஆன பொக்கைகள் கொடுப்பது போலவே அந்த கேக்குகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதுல ப்ளம் கேக்குகள் அதே போன்ற ஒரு வடிவமைப்பு செய்யப்பட்டு தற்போது விற்பனைக்கு வந்துள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள், அதிகமாக கிறிஸ்துவர் வாழக்கூடிய இந்த பாளையங்கோட்டை பகுதியில் அந்த கேக் கடைகளில் அந்த கேக்குகளை அவர்களை கவரும் விதமாக பல்வேறு கேக்குகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அந்த கேக்குகளே நேரடியாக ஹாப்பி நியூ இயர் என தெரிவிக்கப்பட்டு அந்த ஒட்டப்பட்ட அந்த கேக்குகளும் தற்போது விற்பனைக்கு என்பது வந்துள்ளது. 1 கிலோ கேக் என்பது 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. அதே போல பிளாக் ஃபாரஸ்ட் என சொல்லக்கூடிய அந்த கேக் என்பது 600 ரூபாய்க்கு 1 கிலோ என்பது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க நேரடியாக பார்க்கலாம். அந்த கேக் தயாரிக்கும் பணியிலிருந்து தொழிலாளர்கள் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். அந்த கேக்குகளை தயாரிப்பதற்காக பல்வேறு விதவிதமான கேக்குகளை தங்கள் தயாரித்து கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பாளையங்கோட்டை பகுதியில் இருந்து பல்வேறு கிராமங்களிலிருந்தும் நேரடியாக இந்த பகுதிக்கு வருவார்கள். குறிப்பாக பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியில் தங்களுக்கு தேவையான கேக்குகளை வாங்குவதற்காக பொதுமக்கள் ஆர்வம் காட்டக்கூடிய இந்த சூழலில் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப அந்த கேக் என்பது தயாரிக்கப்பட்டு வருகின்றன. நீங்க நேரடியாக பார்க்கலாம். 1/2 கிலோவில் இருந்து 5 கிலோ எடை கொண்ட கேக்குகளும் இந்த பகுதியில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த கடையின் உரிமையாளர் அரவிந்திடம் நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். குறிப்பாக பாத்தீங்கன்னா புத்தாண்டு என்றாலே கேக்கு பொதுமக்களுக்கு மிக ஆர்வமாக வாங்க வருவார்கள். எந்த அளவுக்கான கேக் தயாரிக்கப்பட்டு வருகிறது, அதோட விலை என்னையா? வணக்கம். நாளை ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பல விதமான கேக்குகள் தயாரித்து வச்சிருக்கோம். அதில் குறிப்பாக கிரீம் கேக்கு தான் இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு நிறையா வாங்கி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ப்ளம் கேக்கும் இந்த சீசனில் நிறையா விற்கும். பொதுமக்களோட ஆர்வம் நல்லா இருக்கு. 1/2 கிலோல இருந்து 5 கிலோ வரைக்கும் நாங்கள் இப்போ செஞ்சுருக்கோம். ஆர்டர் அடிப்படையில் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம். மேக்சிமம் போகிறது பீஸ் கேக்கு, அப்புறம் 1/2 கிலோ கேக்கு, 1 கிலோ கேக்கு, அந்த மாதிரி வகைகள். விலை 1/2 கிலோ 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 1 கிலோ 400 ரூபாய்க்கு கொடுக்குறோம். பிளாக் ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டால் 1 கிலோ 600 ரூபாய்க்கும், 1/2 கிலோ 350 ரூபாய்க்கும் கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த கேக் தவிர, நீங்க சொன்ன மாதிரி வெண்ணிலா கேக், சாக்லேட் கேக் தவிர வேற என்ன கேக்குகள் குறிப்பாக பொதுமக்கள் ஆர்வமாக வாங்கிட்டு வராங்க? சமீப காலமா பனானா கேக் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. புட்டிங் கேக்கு, பனானா கேக்கு, நெய் கேக்கு, அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் கேக்கு, இந்த மாதிரி கேக்லாம் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக நீங்க பார்த்துக்கலாம், கிறிஸ்துமஸ் மிகவும் அதிகமாக கிறிஸ்துவர் வாழக்கூடிய பகுதியாக பாளையங்கோட்டை பகுதி இருக்கு. கிறிஸ்துமஸ் ஒட்டி உங்களுடைய வியாபாரம் எந்த அளவுக்கு இருந்தது? தற்போது இந்த வியாபாரத்தை எப்படி எதிர்கொள்ளி இருக்கீங்க? நல்ல கிறிஸ்மஸோட நிறைய கிறிஸ்டின்ஸ் வந்திருந்தாங்க. சர்ச்சுக்கு ப்ளம் கேக் கொடுக்கறதுக்குலாம் நிறைய ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு. நல்லபடியாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க எல்லாம் ரிப்பீட்டடாக நியூ இயர்க்கும் வந்துட்டு இருக்காங்க. நியூ இயர் சேல்ஸும் அதே மாதிரி நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக பல்வேறு பகுதியில் அவர் தெரிவிப்பது போலவே இன்று
புத்தாண்டை நள்ளிரவிலிருந்தே திருநெல்வேலி மாநகரம் மற்றும் மாவட்ட பகுதியில் மற்றும் பல்வேறு பகுதியில் கொண்டாடக்கூடிய இந்த சூழ்நிலையில் தங்களுக்கு தேவையான கேக்குகளை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இந்த ஆர்வத்துக்கேற்ப அவர் தெரிவித்தது போலவே பல்வேறு கிறிஸ்துவர்களும் நேரடியாக மற்றவர்களும் நேரடியாக இந்த பகுதிக்கு வந்து தங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த கேக்குகளை வாங்கி சென்று தங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து அவர்களுக்கு வழங்குவதற்காகவும் மிக அதிகமாக விற்பனை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தொடர்ந்து இந்த பல்வேறு கேக்குகள் தயாரித்தாலும் மிக குறைந்த விலையில் மிக அதிகமாக பொதுமக்கள் தங்களை வாங்கி செல்வதன் காரணமாக நாளை புத்தாண்டை கொண்டாடுவதை ஒட்டி இந்த கேக் விற்பனை என்பது மிக அமோகமாக இருக்கிறது. தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.